அரசாங்க ஊழியராக இருக்கிறவங்க, அதிகாரமிக்க பதவியில் இருக்கிறவங்க இந்த மாசி மாதத்தில் கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும். அப்ப இப்ப நீங்க திருமண முயற்சிகளோ அல்லது வெளிநாட்டு பயணங்களோ அல்லது உங்களுடைய புதிய தொழில் முயற்சிகளோ தைரியம் எடுங்க. வீடு கட்டுறது நீங்க முயற்சி எடுக்கலாம். இடம் வாங்கலாம், கட்டி வீட்டை வாங்கலாம். பழைய வீடா இருந்தா இடிச்சுட்டு நீங்க கட்டலாம். இதெல்லாம் இந்த மாசி மாசம் நீங்க தைரியமா செய்யலாம். கடன் வாங்குறது கவனமா வாங்கணும். எதுக்கு வாங்குறோம், ஏன் வாங்குறோம் தெரிஞ்சு வாங்குங்க. தேவையில்லாம வாங்கினா அடுத்தது ஒரு பிரச்சனை வந்துடும். இப்ப தனுசு ராசி பலன்கள். தனுசு ராசிக்கு ஒரு பழமொழி இருக்கு, வில்லானை சொல்லால் வளையுமாங்க. அத்தகைய அதாவது வில்லானை சொல்லால் வளைனா ராமர் அந்த கோதரத்தை எப்படி வளைக்கிறாரோ அதே மாதிரி அவங்க வார்த்தையில மடக்கிடலாம். நீங்க ஒண்ணு இல்ல, தனுசு ராசிக்காரன் புகழ்ந்து பேசுங்க, உங்களுக்கு எல்லாமே செய்வான், குண்டி கூட கழுவி விடுவான். அந்த அளவுக்கு தனுசு ராசிக்காரி. அது மூலமா இருந்தாலும் சரி, போராட்டமா இருந்தாலும் சரி, உத்திராடமா இருந்தாலும் சரி. ஏன்னா தனுசு ராசியில மூலம் 4 பாதம், போராடம் 4 பாதம், உத்திராடம் 1ஆம் பாதம், மொத்தம் 9 பாதம் இருக்கு. இதுல யாராக இருந்தாலும் தனுசு ராசிக்காரன் புகழ்ச்சிக்கு அடிமை, நுனிப்புள் மேயறவங்க. ஏன்னா உபய ராசி அது, நுனிப்புள் மேயறவங்க. அவங்க கொஞ்சம் பாராட்டியும் உங்களுக்கு எல்லா வேலையும் செய்வாங்க. ஆனால் கால தத்துவ ராசிப்படி 9ஆம் ராசி. அப்ப தனுசு பாக்கிய ராசி, அது பாக்கிய ஸ்தானம் உள்ளவங்க. தனுசுல பிறந்த எல்லாமே போன ஜென்மத்துக்கு புண்ணியம் செஞ்சவங்க தான். அந்த புண்ணியம் செஞ்சவங்களுக்கு இந்த மாசி மாசம் எப்படி இருக்கும் அப்படின்னா, தனுசு ராசி 9ஆம் ராசி. இப்ப உங்க ராசிக்கு 3ல சூரியன் சனி இருக்காரு. உங்க ராசி தனுசு ராசி குரு பகவானுடைய வீடு, 3ஆம் இடம் சனியோட வீடு. அப்ப சனி வீட்டுல சனி ஆட்சி பெற்றிருக்காரு, சூரியன் அங்க பகை பெற்றிருக்காரு. அப்ப தனுசு ராசியில பிறந்த குறிப்பா அரசாங்க ஊழியராக இருக்கிறவங்க, அதிகாரமிக்க பதவியில் இருக்கிறவங்க இந்த மாசி மாதத்தில் கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும். ஏன்னா இந்த மாசி மாதத்துல அவங்களுக்காக கொஞ்சம் பிரச்சனை காட்ட வாய்ப்புகள் அதிகம். இருந்தாலும் ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட்னா 9 கோடி சூரியன் 3ல இருக்கார். உங்களுடைய முயற்சிகள் ஜெயிக்கும். இந்த மாசத்துல நீங்க என்ன வேணும் முயற்சி எடுக்கலாம். உங்களுக்கு என்ன குரு ஆதரவா இல்லையே தவிர, குரு உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்காரு. ஆனால் மற்றபடி என்ன, சூரியன் 3ஆம் இடத்துல 9 கோடி 3ல இருக்கிறது ரொம்ப விசேஷம். ஏன்னா 3ஆம் இடம் சூரியன் இருக்கலாம், சனி இருக்கலாம். அப்ப 2 சேர்ந்து இருக்கிறாங்க. உங்களுடைய முயற்சிகள் இந்த மாசி மாதத்தில் எதா இருந்தாலும் சரி, கல்வி முயற்சியா இருந்தாலும் சரி, தொழில் முயற்சியா இருந்தாலும் சரி, திருமண முயற்சியா இருந்தாலும் நீங்க தைரியமாக எடுக்கலாம். இப்ப நீங்க எடுத்தீங்கன்னா கண்டிப்பா வைகாசி மாசம் உங்களுக்கு பலன் கிடைக்கும். ஏன்னா வைகாசி மாசம் உங்க ராசிக்கு குருபலம் வந்துடும். அப்ப இப்ப நீங்க திருமண முயற்சிகளோ அல்லது வெளிநாட்டு பயணங்களோ அல்லது உங்களுடைய புதிய தொழில் முயற்சிகளோ தைரியமா எடுங்க. வீடு கட்டுறது நீங்க முயற்சி எடுக்கலாம். ஏன்னா உங்களுக்கு 4ஆம் இடத்துல ராகு சுக்கரன் இருக்காரு. உங்க ராசிக்கு சுக்கரன் உச்சம் பெற்றிருக்காரு. அதாவது உங்க ராசிக்குரிய குரு வீட்டுல சுக்கர உச்சம். அப்ப 4ஆம் இடம் சுகம், சந்தோஷம், மகிழ்ச்சி, வண்டி, வாகனம் இதெல்லாம் கிடைக்கும். ராகு இருக்கிறால கடன் வாங்கியாவது நீங்க வாங்குவீங்க. அப்ப இந்த மாசம் கடன் வாங்கியாவது வண்டி வாகனங்கள் வாங்க வாய்ப்பு அதிகம். மண்மனைகள் நீங்க முயற்சி எடுக்கலாம். வீடு நீங்க கிரகப்பிரவேசம் பண்றதுக்கான முயற்சிகள் எடுக்கலாம். பாலக்கால் போட முயற்சி எடுக்கலாம். இடம் வாங்கலாம், கட்டி வீட்டை வாங்கலாம். பழைய வீடா இருந்தா இடிச்சுட்டு நீங்க கட்டலாம். இதெல்லாம் இந்த மாசம் நீங்க தைரியமா செய்யலாம். மாசி மாசம் ஸ்திரமான மாசம். அப்படிங்கிறப்ப தைரியமா செய்யுங்க. கண்டிப்பா மண்மனைகள் உங்களுக்கு மாற்றம் கிடைக்கும். நாலு ராகு சுக்கர இருக்கிறது உங்களுக்கு இதுவரைக்கும் வண்டி வாகனங்கள் குறிப்பா 2 வீலர் 4 வீலர் உங்களுக்கு பிரச்சனையா, இப்ப பெரிய பிரச்சனை வராது. அப்படிப்பா வண்டி அது கூட சலுசன்னு போயிட்டே இருக்கும். கடன் வாங்கியாவது நீங்க வண்டி வாங்க வேண்டியது கண்டிப்பா வரும். தைரியமா வாங்கலாம். நீங்க 2 வீலர் வாங்கலாம், 4 வீலர் வாங்கலாம். கடன் கிடைச்சிடும். ஏன்னா குரு உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறார். அடுத்து உங்க ராசிக்கு இப்ப குரு 6ஆம் இடத்துல இருக்கிறார். 6ஆம் இடம் கடன், நோய், எதிரிகள் இதெல்லாம் இருக்கு. சத்துரு ஸ்தானம் அது பேர். அப்ப அங்க உங்களுக்கு குரு இருக்காரு. உங்க ராசியாதி போய் குரு 6ஆம் இடத்துல இருக்கிறார். அப்ப உங்களுக்கு இந்த கடன், நோய் எதிர்ப்புகள் கொஞ்சம் அதிகரிக்கும். கடன் வாங்குறது கவனமா வாங்கணும். எதுக்கு வாங்குறோம், ஏன் வாங்குறோம் தெரிஞ்சு வாங்குங்க. தேவையில்லாம வாங்கினா அடுத்தது ஒரு பிரச்சனை வந்துடும். அடுத்தது உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்காரு. 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கலாம். குறிப்பா திருமண முயற்சிகள் நீங்க தைரியமா எடுக்கலாம். உங்க பங்காளிகள் பிரச்சனையை நீங்க பேசி தீர்க்கலாம். சண்டை சச்சரவு எல்லாம் முடியும். அடுத்து ரத்த சம்பந்தமான நோய்கள், குறிப்பா சுகர் பேஷண்டா இருந்தாலும் சரி, பிரஷர் பேஷண்டா இருந்தாலும் சரி, இந்த மாசி மாதம் நீங்க செக்அப் பண்ணிக்கங்க. இந்த மாசி மாதம் செக்அப் பண்ணீங்கன்னா உங்க உடல்ல என்ன பிரச்சனை தெளிவா தெரிஞ்சிடும். அடுத்து உங்க ராசிக்கு
10ஆம் இடத்துல கேது இருக்கிறார். 10ல் கேது இருக்கிற வந்து சொல்லுவாங்க, 10ல் ஒரு பாவியன் இருக்கணும்பாங்க. அப்ப இந்த தனுசு ராசியில பிறந்தவங்க அனைவருக்கும் அல்லது மாசி மாசத்துல பிறந்த அனைவருக்கும் கேது வந்து 10ல இருக்குது. மாசி மாசத்துல பிறந்த கேது எப்படி இருக்கு? எதிர்பாராத தொழில் மாற்றம் கிடைக்கும். மாசி மாசத்துல பிறந்திருந்தால் எதிர்பாராத தொழில் மாற்றம் கிடைக்கும். அடுத்து தனுசு ராசியில் பிறந்தால் கண்டிப்பா எதிர்பார்த்த தொழில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். வெளிநாட்டு பயணங்கள் சிறக்கும். வெளிநாட்டு வியாபாரம் சம்பந்தமான தொழில்கள் தைரியமா செய்யலாம். நம்ம மாவட்டம் இப்ப வந்து நம்ம கோவை மாவட்டம் இருக்கிறோம். கோவை மாவட்டம் விட்டு வெளி மாவட்டம், வெளி மாநிலம், வெளிநாடுகள் முயற்சிகள் நீங்க தொழில் சம்பந்தமாவோ அல்லது வந்து உங்க வேலை சம்பந்தமாவோ அல்லது வியாபாரம் சம்பந்தமாக நீங்க எது செஞ்சாலும் கண்டிப்பா ஜெயிக்கும். இந்த மாசி மாதம் சில தடைகள் இருந்தாலும் தனுசு ராசிக்கு ஒரு மகத்தான மாதம்.